தம்பி டே இது 10th உள்ள கணக்கு தான், பொறுமையா பார்த்துக்க. எக்ஸாம்பிள் 3 பாயிண்ட் என்னடா தம்பி, 3.1 கொஸ்டினை பார்த்துக்கோ, நிதானமாக இது பண்ணிக்க. கொஸ்டினை பார்த்துக்க, நிதானம் இது பண்ணிக்கன்னா அதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான் பாரு. அது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ரேட்டிக்கா கியூபிக்கா? குவாட்ரேட்டிக்னா 2 இருபடி சமன்பாடான்னு கேட்குறேன். அப்போ கிவன் ஈக்குவேஷனை சொல்லு. என்னப்பா? எழுதிட்டேன், மாற்றேன், இதை மாற்றினேன், இங்கிட்டுன்னு சொல்லு. 17 x ஸ்கொயர் 43x - 73 ஈக்குவல் டு, இனி புக்கை நீ பார்க்க வேணாம், ஒரு ஸ்டெப்பு 10th செஞ்சதை செஞ்சிரு. இங்கே பாரு, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஏன்னா என்ன? 17. பின்னா என்ன வந்துடுது? 43. சினா என்ன வரும்? -73. இதுக்கு ரூட்ஸ் எடுக்கிறேன். கொஸ்டினில் கொடுத்தா பார்த்துக்க, இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிறோம். லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செஞ்சிடணும். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். டே ஆல்ஃபா கமா பீட்டா என்பன சமன்பாட்டின் மூலங்கள் என்கன்னு எழுதிக்க. ஆமாம், இதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு உன்னுடைய ஸ்டைலுக்கு, இப்போ உள்ள ஸ்டைலுக்கே போயிடுறேன். இப்போ உள்ள ஸ்டைலுக்கே போயிடுறேன்னா எஸ்ஆர்பிஆர் சொன்னால் இது குவாட்ரேட்டிக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அடுத்தடுத்து வரையில் ஒரு மாதிரியாக தெரியும், அதனால சொல்கிறேன் பார்த்துக்கோ. எஸ்ஆர்னு ஒன்று கண்டிப்போம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சரியா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். இதை வேணா நீ ஒன்று சம்மேஷன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா சம்மேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்து சொல்கிறது. இல்லையா அது வேணான்னா விட்டுரு, அப்புறம் பார்த்துக்குறோம். டேய் கம்மிடா, இதுக்கு எழுதையில் ஃபார்முலா அப்படியே எழுதுவேன். -b/a நான் இருக்குல்ல, -b/a. சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் எடுப்போம். இந்த இருக்கு -43 பை என்னது 17. அடுத்து ஆல்ஃபா பீட்டா உனக்கு தெரியும், c/a. அப்போ என்ன வந்துடும்? -73/17. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு ஸ்டெப்பு. இந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்டேன், கேட்டுட்டு இதை ஆப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அவன் ஒரு ரூட்ஸ் கொடுத்துருப்பான் பாரு. பாரு என்ன கொடுத்துருக்கானு. ரூட்ஸ் கொடுத்துருக்கானா 1/α 1/β என்ன கொடுத்துருக்கான்? அப்படி சொல்லு, அதான் கேட்குறேன். கிவன் ரூட்ஸ் அப்படின்றது இதைத்தான் இப்போ நான் கணக்கு கொண்டு வர்றேன். கிவன் ரூட்ஸ் என்னடா சொல்லு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டண்டாமா, இதுதான் சம்மேஷன் 1. ரெண்டையும் கூட்டுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. அப்போ என்ன வந்துடும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்னரா 4. இது ரெண்டுக்கு ஆன்சர் போடலாம்ல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வருது பாரு மேலே, -43/17 போட்டேன். ப்ளஸ் என்ன இருக்கு? 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இப்படி -43 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லுவாப்பா என்ன வருதுன்னு. -43 எல்லாம் 28க்கு 8, சரியா? மிச்சம் 2 1 4 சார் 4 68 பார்த்துக்கோ. ப்ளஸ் 68 பாரு. பை என்னது 17. செப்பரேட் பண்ண என்னடா தம்பி வரும்? 5 வருது பின்னாடி, அங்கிட்ட என்ன வருது? 2 வருது. பை 17 கரெக்டானு பார்த்துக்கோ. 25/17 வருது. இது சம்மேஷன் 1. சம்மேஷன் 1னா 2 ஆட் பண்ணது. இப்போ நான் அடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். சம்மேஷன் 2. புரியுதா சொல்றது? பார்த்துக்கோ. இல்லை இதை சம்மேஷன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிற மாதிரி நினச்சிக்கிறணும். புரியாது, அதுக்கு தான் சொல்கிறேன். பார்த்துக்க, குழப்பி விட்டுறாத. நீ சம்மேஷன் 1 எடுத்து செய். அடுத்து சம்மேஷன் 2. சம்மேஷன் 2ன்னு எடுக்கிறேன், பார்த்துக்கோ. சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 2 2 பெருக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு என்னது பீட்டா ப்ளஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணது, இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணது. எஸ்ஆர்பிஆர் கண்டுபிடிக்கிறோம்ல, அது மாதிரி இது 2 தான் கொடுத்துருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணாலும் இப்படி பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 2 சார் 4. இப்போ இதில் ஆல்ஃபா பீட்டா இருக்கட்டும், 2வை வெளியே எடுத்துரு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்னது 4. ஆல்ஃபா பீட்டா உனக்கு இந்த இருக்குது -73/17 ப்ளஸ் 2 இன்ட்டு -43 என்னது 17 ப்ளஸ் 4. அவ்வளோதான். இப்போ நீ 17 காமனாக இருக்கட்டும், ஆன்சரை மட்டும் எடு. என்ன வரும்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்க. -73/17 -3 2 சார் 6 4 2 சார் 8 17 ப்ளஸ் என்னது 4 -73 -86. இது வேணால் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்படி +68 என்னமோ வந்துச்சு.
பை என்ன வந்துடும் 17. இது ரெண்டையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி ஆன்சரை சொல்லு. -91/17. இந்த சொல்லிட்டான் தம்பி. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏமா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். கொஸ்டினில் கேட்டிருப்பான் பாரு, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் கேட்டிருப்பான் பாரு. ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கா? பார்த்துக்கோ பார்த்துக்கோ. The quadratic equation. Therefore, the quadratic equation இருபடி சமன்பாடு கேட்டதுக்கு இந்த ஆன்சரை யூஸ் பண்ணணும். x² மைனஸ் சம்மேஷன் 1x ப்ளஸ் எப்படி எழுதுவ சம்மேஷன் 2 அப்படின்னு எழுதிரு. இல்லையா நான் வச்சுட்டு அதை எழுதிட்டா சம்மேஷன் 2 எழுது. இல்லை சம்மேஷன் 2 போட்டுக்க ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இருக்கு. அதனால பார்த்து கவனமாக செஞ்சுக்கோ. சரி, இல்லை அந்த இதை எழுதணும், அதுக்கு தான் இடிக்கும். அதை பார்த்துக்கோ. இந்த இடத்துல சம்மேஷன் 2 தான் போட்டிருக்கேன். சரி, அப்போ பொறுமையாக இது பண்ணிக்க. ப்ளஸ்ஸு மைனஸு மாறும். சரி, ஆன்சர் எடுறா அப்படியே. x² சம்மேஷன் 1க்கு என்ன வந்துச்சு அந்த மூலையில் இந்த இருக்குல்ல, சாரி 25/17. 25/17 x மைனஸ் 91 ஈக்குவல் டு 0. 17ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ 17x² முன்னாடி இது அடிச்சிடலாம். 25x இதோட 17 சேர்ந்து அடிச்சிடலாம். 91 ஈக்குவல் டு விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் இது. பார்த்துக்கோ புரியுதான்னு. அந்த 10th கணக்கு மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது சாதாரண இதைத்தான் உன்னை இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஆன்சரில் எழுதியில கரெக்டாக கவனமாக எடுத்து எழுதுனா இது 2 இதனால SRPRன்னு போட்டுடலாம். ஆனால் அவங்க 2க்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரியா சிரமமாக தெரியுமேன்னு பார்க்க வேண்டியா இருக்கு. 2க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே போனால் பயம் ஒரு மாதிரியா தெரியும் அப்படின்றக்காண்டி பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோ கரெக்டாக இருக்கான்னு. SRPR போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் 3 4ன்னு போகையில் ஒரு மாதிரியா தெரியும். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோ. சம்மேஷன் 1 சம்மேஷன் 2ன்னு போட்டிருக்கேன். புக்கில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்க. தெரியல, புக்கில் வந்து ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதியிருக்கா அப்படியே. அந்த இதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை. சரியா புரியுதான்னு பார்த்துக்குங்க. புக்கில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மேலே கண்டுபிடிச்சிருக்கு, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கு, கீழே வந்து SRPRன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் பாரு, கீழே SRPRை தான் இந்த அப்படி இதுதான் SRPR. இந்த இடம் இந்த இடம் தான்டா SRPR. இதுதான் SR, இதுதான் PR. ப்ராடக்ட் பண்ணது ரெண்டையும் இந்த இடத்துல எழுதையில பார்த்துக்கோ. அல்லதுன்னு வேணால் நாற்று வச்சுக்க. x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. உனக்கு வசதி எப்படி இருக்கோ அப்படி செஞ்சுக்க. இது 2 இதனால ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ 3 வந்துச்சுன்னா SRன்னு போட்டுரும், PRன்னு போட்டு என்ன போடுறது, SPRன்னு போடுறதா? ஆமாம், அப்படி தான் போட்டாங்க. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதுவாங்க. புரியுதா சொல்கிறது? அதுக்காண்டி யோசிக்க வேண்டியிருக்கு. இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, சம்மேஷன் 2 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறது. புரியுதா கேட்குறது? இங்கே ஒரு 3 வந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன் வந்தால் 3 வந்துடும். 3 வந்தால் ஸ்டெப்பு 3 ஆகும். அப்போ இங்கே வந்து நீ எழுதுறது இந்த SRPRன்னு எழுத முடியாது. அப்போ சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 அந்த மாதிரி எழுதணும். இல்லைன்னா சம்மேஷன் ஆல்ஃபா அந்த மாதிரி எழுதணும். சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற மாதிரி எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. அதனால் எது வேணாலும் செஞ்சுக்க, உன்னுடைய விருப்பம். சரியா? செகண்ட் செம் என்னடா இருக்கு குட்டி இதில்? எக்ஸாம்பிள் சொல்லு. 3.2 given ஈக்குவேஷனை சொல்லு. 2x² 7x 13 ஈக்குவல் டு 0. எப்பயும் போல் செஞ்சுக்க. ax² என்ன மறந்துடாத, 3 மார்க் கணக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை முடிச்சிரு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை முடிச்சிருன்னா a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -7, c ஈக்குவல் டு 13. லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த புக் என்ன வாசிக்கல, இதுதான் நீ சொல்லியிருக்க. நான் அதுக்கப்புறம் நானாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுதா? அது மாதிரி செய்யுங்க, அப்புறம் தான் செய்ய முடியும். ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துட்டு இல்லைடா தம்பி, இது கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் b/a இது யூஸ் ஆகணும்ல. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 7/2. கவனி, ஆல்ஃபா பீட்டா c/a என்ன இருக்கு 13/2. இதுதான் ஒரிஜினலாக கண்டுபிடிச்சி நிறுத்திக்கிறேன். இப்போ கிவன் ரூட்ஸ் ஆர்ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்தா பார்க்கணும். கிவன் ரூட்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்கு? ஆல்ஃபா கமா இப்போ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கண்டாமா SRPR.
டேய் இதுக்கு நீ கண்டுபிடிக்கணும் எஸ்ஆர்பிஆர் சம் ஆஃப் ரூட். ஏன்னா 2 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, எஸ்ஆர்னோட போட்டு செஞ்சுக்கலாம். எஸ்ஆர் அப்படின்னா ரெண்டையும் கூட்டுறது. இப்படி கூட்டுறது வேணா சம்மேஷன் ஒன்றுன்னு வச்சுக்க. இப்படி கூட்டையில் இது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இதில் எங்கே இருக்கு மேலே இல்லை, அதுக்கு தான் இதை நான் எழுதி காமிச்சேன். அப்போ சைடில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு கொண்டு வந்தேன்ல, அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏ பிளஸ் பி இது என்னது, ஆல்ஃபா பீட்டா. புரியுதா? இதுதான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன். சரி, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான் இருக்கு, 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 13/2. சரியானு பார்த்துக்கோ. என்னப்பா அடிச்சுக்கலாம், என்னன்னா செஞ்சுக்க உன் இஷ்டம். அடுத்து 7 7s are 49/4 மைனஸ் ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வந்துடும் 13. சாரி 13 குறுக்க பெருக்கிக்க வேணாம். 49 மைனஸ் 4 12க்கு 2 மிச்சம் 1 1 4 1 5 52 பார்த்துக்கோ பை 4 சப்ராக்ட் பண்ணுறான் மைனஸ் 3/4. சரியான்னு பார்த்துக்கோ. இது ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன் தம்பி, பார்த்துக்கடா. சம்மேஷன் 2 அப்படின்னு எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு எழுதுறேன். புரியுதான்னு பார்த்துக்க. ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா இப்படி எழுதணும். இது ரெண்டையும் தானே எடுத்திருக்கோம், இந்த ஸ்கொயர் பண்ணிட்டேன், மல்டிப்ளை ப்ராடக்ட். அப்போ இது மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. அப்போ ஆல்ஃபா பீட்டா என்ன இருந்துச்சு 13/2 ஹோல் ஸ்கொயர். 13 வந்து 169/4. இப்போ நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா. தர்ஃபோர் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆன்சரு, தர்ஃபோர் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ்ன்னு எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். குவாட்ரேட்டிக்னால எழுதுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுறேன். இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். எஸ்ஆர் இருந்தா இருக்கு, எஸ்ஆர் இருந்தா இருக்கு, ப்ராடக்ட் இருந்தா இருக்கு, அப்படியே ஆன்சர் எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன வருதுடா 3/4 ஆடாமா, ப்ளஸ் ஆயிருமா 3/4 எக்ஸ். இது ப்ளஸ் 169/4 ஈக்குவல் டு 0. 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க 4x ஸ்கொயர். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். புரியுதான்னு பாரு. அப்போ மேலே ஒரு ஸ்டெப்பு நம்ம செஞ்சிடனே, அதுக்கப்புறம் அவன் கொடுத்ததை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வா. அவனுக்கு மேலே உள்ள ஸ்டெப் நீ செஞ்சிரு கையை வச்சு, எப்பயுமே 10th உள்ள மாதிரி தான். கீழே அவன் என்ன ரூட்டு கொடுத்துருக்கான்னு பார்த்து அதுக்கு எஸ்ஆர்பிஆர் கண்டுபிடி. கீழே உள்ள ரூட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து எஸ்ஆர்பிஆர் கண்டுபிடி. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. பார்த்துக்கோ 2 எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 3.3 டாமா மணி, பார்த்துக்கடா. எக்ஸாம்பிள் 3.3 அதெல்லாம் முக்கியமானதுடா தம்பி. அஜா முக்கியமானது சொல்லு. அது ஈக்குவேஷனை, ஈக்குவேஷன் எக்ஸ் கியூபு ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் ரைட்டு. டேய் கமனி, கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கு, என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. சம்மேஷன் 1/β காமா இப்படி கொடுத்துருக்கு. அம்மா இதை நீ ஓப்பன் பண்ணோம்னா, நான் திருப்பி அதான் சொல்லிட்டேன், ஒரு இது கொடுத்துருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ நீ நாற்று வச்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். நான் எடுக்கிறேன், அதாவது எடுக்கிறேன் அப்படின்னா ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸு ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா, ஏ வந்து 1 கம்பேர் பண்ணிக்கோ, பி வந்து என்ன இருக்கு பி, சி வந்து கியூ, டி வந்து ஆர். லெட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். பார்த்துக்கோ. அப்போ பொறுமையாக இது பண்ணு. எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் 1ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு அர்த்தம். 3 கூட்டுறோம், சம்மேஷன் அர்த்தம். 3 கூட்டுறோம்னா நாற்று வச்சுக்க மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் இங்கே பார்த்து கரெக்டாக எழுது, பி பை ஏக்கு என்ன இருக்கு 1. அப்போ என்ன வந்துடும் மைனஸ் பி. அடுத்து சம்மேஷன் 2ன்றது 2 2 எடுக்கிறது. 2 2 எடுக்கிறதுனா 2 2 எப்படி இப்படி தெரியுதா சொல்றது. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு இந்த வரண்டா ப்ளஸ்ஸு பீ ஆல்ஃபா காமான்னு எழுதவா. சரி ஓ இஷ்டம். ஆல்ஃபா காமா ப்ளஸ்ஸு பீட்டா காமா. வேற இருக்கா? ஆல்ஃபா பீட்டா இருக்குடா தம்பி, ஆல்ஃபா காமா இருக்குடா தம்பி, பீட்டா காமா இருக்குடா தம்பி, காமா ஆல்ஃபா இருக்காடா, இருக்குடா. அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாதா. சி பை ஏ. அடுத்து என்னது ப்ளஸ் தான், சி பை ஏ
அப்போ சிக்கு என்ன ஆன்சரு Q பை ஏ 1. அப்போ என்னது Q. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணி 1 சமேஷன் 3 ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸுக்கு எடுத்து மைனஸ் வருது, சிக்கு எடுத்து டி தானே, அப்போ மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டிக்கு என்ன இருக்கு ஆர் பை ஏ 1 மைனஸ் ஆர். அம்மா பொறுமையாக மெதுவாக செஞ்சுக்குங்க. புக்கில் என்னத்தையா எழுதிருப்பாங்க, சரக்குன்னு சுருக்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படி செய்ய முடியாது. உண்மையத்தான் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் எஸ்ஆர், ரெண்டாவது பிஆர், மூணாவது பிஆர் தான். ஆனால் அது வந்து சம்மு வராது. ஏன்னா ஒரே இதில் மொத்தமாக பெருக்கிருக்கோம். மொத்தமாக பெருக்கிருக்கோம்னா அடுத்தடுத்து பெருக்க முடியாது. இதில் 2 நாள் இதாக பெருக்கிட்டேன். நான் வச்சுக்க பொறுமையாக செய். இப்போ ஆன்சர் எடுத்திருக்கோம். அவன் கேட்ட கேள்விக்கு இப்போ வர்றான். அதைத்தான் நீ புரிஞ்சுக்கன்னு சொன்னேன். சம்மேஷன் 1 பை பீட்டா காமாவாடா. நீ எழுதையில இப்படி எழுதணும், 1 பை ஆல்ஃபா பீட்டா 1 பை பீட்டா காமா 1 பை காமா பீட்டாவா. இப்படி எடுத்துக்கிறேன். 3 இருக்குமான்னு பார்த்துக்கோ. இல்லை காமா ஆல்ஃபாவாடா பார்த்துக்கடாமா. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி இப்படி அர்த்தம். இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு பானைக்கு ஒரு சோறு அர்த்தம்னா நம்ம எடுத்து பார்க்கையில அந்த பானையை விட்டு கையை விட்டா வெந்திருக்குன்னு பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு இது மாடல் கொடுத்துருக்கான். ஓப்பன் பண்ணையில 3 வரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 இந்த மாதிரி கொடுத்துருக்க பார்த்துக்கோ. காமா மிங்கிள் ஆயிருக்கு தெரியுதா. அப்போ 3ல் உள்ளது. இல்லை கியூபிக் ஈக்குவேஷனை பார்த்துக்கோ. இதில் டெல்டா சப்போஸ் மிங்கிள் பண்ணி கொடுத்துருந்தா நீ தான் அப்படி எழுதணும். டக்கு 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 டக்குன்னு கேட்குற கேள்வி தந்தாப்புல. சரி இந்த எழுதிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும், கீழே எல்சிஎம் போடணும் சார். ஆல்ஃபா பீட்டா காமா மேலே என்ன சார் வருங்க, பீட்டா போயிடுச்சுன்னா ஆல்ஃபா போயிடுச்சுன்னா காமா. இதுக்கு என்ன வந்துடும் சார் ஆல்ஃபா, அதுக்கு என்ன சார் பீட்டா. இதான் சார் மேலே கண்டுபிடிச்சோம். இந்த இருக்குல்ல சார், அதுதான் செஞ்சோம். மைனஸ் பி பை இதுக்கு என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இருக்கு சார். என்ன வந்துருக்கு சார் மைனஸ் ஆர். அடிச்சிருங்க சார். அடிச்சுட்டு என்ன சார் வருது பி பை ஆர். ஆன்சரை பாரு சார். இப்படி செஞ்சால் தான் சார் மார்க் விழுங்க. நம்மளும் புரிஞ்சு செய்கிறோம்னு அர்த்தம்.